ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கிய மங்கி ரிவ்யூ. ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான தேவரா பார்ட் 1 திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா கொள்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலேயும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரீஸால் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. மணிவு தலைவர்களுமே இந்த படத்துக்கு ஒரு வேலை மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. என்னதான் ஃபேர் சாங்கை பேடர் சாங்லேருந்து உறுதியை கொடுத்து போட்டாலும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத மாதிரியான சாங்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா நல்ல கோஸ் பம்ப்ஸான சீன்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ படத்துடைய ஹைப்புமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்லா க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதானே உலக வழக்கம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரெய்லரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோவை இந்த நம்ம பார்க்கலாம். நான் தான் உங்கள் செங்கி மங்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 40 செகண்ட் வரைக்கும் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அண்ட் கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இப்போ கதையை வந்து நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவருடைய வாய்ஸ் ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சாமி அப்படிங்கிற ஒருத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா படமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கிற மக்களை பற்றி பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி சொல்கிறாரு. அவங்களாம் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் அறியாதவங்க, சுத்தமாக பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கடல் பக்கத்தில் தானே இருக்காங்க. ஸோ கடல்லேருந்து போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் பயம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு சண்டை போட்டுருக்கிறாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சைஃப் அலிகான் வில்லன் பார்த்தீங்கன்னா இருக்கார். டிராஃபிக்கில் கொள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இருக்கிறவங்க போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கிற அளவுக்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆருடைய இன்ட்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா மக்களை வாழ வைக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் போதும், கொள்கிற அளவுக்கு தைரியம் தேவையில்லை, அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதுக்கான பயமாக வந்துட்டிங்கன்னா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் என்டிஆர்கள் பார்த்தீங்கன்னா வர்றாரு. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி அந்த பயத்தை கொண்டு வந்து எப்படி அவங்க நல்லவங்களாக மாற்றினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு என்டிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தா டபுள் ஆக்ஷன் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்பா மகன் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லரில் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரியான கான்செப்டாக தான் இருக்க போதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்காக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்காங்க. ஸோ ஏஜ்னான லுக்கில் 2 பேருமே வந்து கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரியான கான்செப்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் மாதிரியான கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பயப்படுற என்டிஆர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அப்போ என்னோட உருவம் தான் வந்துருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் அப்பா மகன் மாதிரியான கான்செப்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இந்த மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்கள், ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க, உன் பையன் வந்து வேலைக்கெல்லாம் போகல, வீம்போட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஜூனியர் என்டிஆர்கள் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஜூனியர் என்டிஆர் அவர் பார்த்து மக்கள் இருக்காங்கல்ல, அங்கே போய் அவங்களோட திமிர அடக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவரை தேடிட்டு தான் இவருமே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ படமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ கதைக்களம் அப்படிங்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அங்கே அதுலேருந்து கொள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொள்ளையெல்லாம் டிராஃபிக்கில் மூலியமாக பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜூனியர் என்டிஆர்கள் போய் அந்த மக்களுக்கு எப்படி பயத்தை வச்சார், அண்ட் அவங்களெல்லாம் எப்படி திருத்தினார், கொள்ளையர்கள்லாம் வந்து எப்படி அழிச்சார் அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருமே ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க கூஸ் பம்ப்ஸ் மாதிரியான கட்டில் வச்சு ரொம்ப சூப்பராக
சூப்பராக அந்த ட்ரெயிலரை பார்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முழுக்க நல்லபடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்கனாலே போதும், ஒரு ஸ்க்ரீன் பிளே லேக் இல்லாமல் கொடுத்துட்டாங்கனாலே போதும், இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஹிட்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. சிவன் பார்க்கலாம் படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்துடைய ட்ரெயிலரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய விடைபெறுவது உங்களின் நான். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? ஆ போடா.